வணக்கம் அன்பர்களே. விடியல் குகன் பேசுகிறேன். நேற்று காமராஜருக்கு களங்கம், வருத்தம் தெரிவிப்பாரா எம்பி திருச்சி சிவா என்ற வீடியோ வெளியிட்டு இருந்தேன். இதற்கு பரவலாக நல்ல வரவேற்பு இருந்தது. இதனை திமுகவுக்கு எதிராக வன்மையாக கருத்து கூறுவதற்கு வாய்ப்பாகவும் சிலர் பயன்படுத்தி கொண்டனர். அது எனது நோக்கமோ உடன்பாடானதோ அல்ல. எம்பி திருச்சி சிவா எந்த நோக்கத்தில் காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் தூக்கம் வராது என்று பேசினார் என்று அறிவதற்காக ஊடகங்களில் வந்த செய்திகளையும் சில யூடியூப் வீடியோக்களையும் பார்த்ததில் தெரிய வந்தது என்னவென்றால், அரசு சுற்றுலா விடுதிகளில் காமராஜர் தங்கிய போது ஏசி ஏற்பாடு செய்து தர அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் வாய்மொழியாக உத்தரவிட்டதாக கூறப்படும் செய்தியை அறிய முடிந்தது. வெயில் மிகுந்த கோடை காலங்களில் வெக்கை அதிகமாக இருப்பதால் ஏசி இல்லாமல் இருப்பது எல்லோருக்குமே கடினமானது என்பது யாவரும் அறிந்த ஒன்றே. ஆதலால் வயதான காலத்தில் காமராஜருக்கு ஏசி அவசியமானதாக இருந்திருக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. அரசு சுற்றுலா மாளிகையில் முன்னாள் முதலமைச்சருக்கு ஏசி அறை ஒதுக்கப்படுவது முறையானதும் கூட. அரசு சுற்றுலா மாளிகையில் மந்திரிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசு அலுவலர்கள் எல்லாம் தங்குவது வழக்கம். அவர்களுக்கெல்லாம் ஏசி வசதி செய்து கொடுக்காமல் ஏதோ காமராஜருக்குத்தான் ஏசி வசதி செய்து கொடுக்கப்பட்டது போல் சொல்லிக்கொள்வது என்ன மாதிரியான அரசியலோ தெரியவில்லை. அரசியலில் நிலையான எதிரிகளும் இல்லை, நிலையான நண்பர்களும் இல்லை என்று சொல்லப்படுவதுண்டு. அதற்கு உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. திமுகவின் தலைவர்களும் காமராஜரும் அரசியல் ரீதியாக எதிரெதிராக இருந்த காலமும் உண்டு, நட்பாக இருந்த காலமும் உண்டு. பெரியார், அண்ணா, கலைஞருக்கும் காமராஜருக்கும் இடையே கொள்கை ரீதியான வேறுபாடுகள் இருந்தாலும் பரஸ்பர நட்பும் மரியாதையும் இருந்தது என்பது யாவரும் அறிந்த ஒன்றே. திமுக காமராஜருக்கு ஆதரவாகவும் காமராஜர் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்த பல சம்பவங்கள் இருக்கின்ற நிலையில், கலைஞருக்கும் காமராஜருக்கும் இடையே நல்ல நட்பு இருந்தது என்று கூறுவதற்கு ஏசி வசதி செய்து கொடுத்தது தான் சொல்லப்பட வேண்டுமா? முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையிலோ ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலோ காமராஜருக்கு ஏசி வசதி செய்து கொடுக்கப்பட்டது என்பது ஒரு சாதாரண விஷயம். இதை ஒரு சாதனை போல் சொல்லிக்கொள்வது ஆரோக்கியமான அரசியலாக கருத இயலவில்லை என்பதோடு என்னுடைய கருத்தை முடித்துக்கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.